ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் vlog சேனல். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோஸ் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஓகே, இவ்வளோ நாள் நம்ம கட்டிங் வீடியோஸ் பார்த்துக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு வந்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நான் முத எடுத்ததுமே எப்படி எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா தைக்கிறோட டைமிங் வந்து ரொம்ப சேவ் ஆகும். இப்போ நான் எடுத்ததுமே எந்த பார்ட் தைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ் தான். பட்டி பீஸ் வந்து நான் எப்பயுமே கட் பண்ணும்போதே உங்களுக்கு சொல்லிட்டு ஒரு குத்து மதிப்பா ஒரு துணி ஒரு சதுரத்துக்கு தான் நான் வெட்டி எடுத்துட்டு வந்திருப்பேன். தைக்கும் போது தான் அதற்கான கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து அதுக்கப்புறம் நான் ஸ்டிச் பண்ணி ஜாயின் பண்ணுவேன். இப்போ பட்டியை இதே மாதிரி தான் உள்ள 2 லைனிங் கிளாத் கொடுத்துருக்கேன். அப்படின்னா தான் பட்டி உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்கா நிற்கும். இதே மாதிரி 2 பட்டியையுமே தச்சு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பட்டி முடிஞ்சிருச்சு. எல்லாத்தையுமே நம்ம லைனிங் அப்புறம் பிளவுஸ் துணி 2யுமே ஜாயின் பண்ணி வச்சுக்குவோம். முதல்ல எல்லாமே ஜாயின் பண்ணி வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த எடுக்கிறத அடிக்கிறப்ப டக்கு டக்கு டக்குன்னு நம்ம வந்து ஜாயின் பண்ணிடலாம். இது ஒரு பெஸ்ட் ஐடியா, ஒரு டிப்ஸ்ன்னு கூட சொல்லலாம். இது என்னை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதோட கட்டிங் வீடியோ பார்க்காதவங்க மறக்காம போய் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் போய் பார்த்துட்டு வந்துருங்க. மேல ஐகான்லயும் கொடுக்குறேன், வேணுன்றவங்க பாருங்க. ஒவ்வொரு பாட்டையும் எவ்வளவு தெளிவாக எப்படி கட் பண்றது அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். பார்க்காதவங்க வீடியோஸ் போய் பாருங்க. ஐகார்ட்லயும் கொடுக்குறேன், அதையும் வேணும்னா செக் பண்ணி பாருங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அதே மாதிரி இப்போ லைனிங்குள்ள நெக்ஸ்ட் பகுதி வந்து கைப்பகுதி எடுத்திருக்கேன். கைப்பகுதியை எப்படி ஜாயின் பண்றேன்னு பாருங்க. நல்ல பக்கத்தை வச்சுக்கிட்டு அதுக்கு மேல லைனிங் கிளாத்தை வச்சுட்டு ஒரு ஸ்டிச்சிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அமுக்கு தையல் மாதிரி 2யும் விரிச்சு ஒரு அமுக்கு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பியும் துணியை திருப்பி அடிக்கணும். இந்த மாதிரி அடிச்சு ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கைப்பகுதி வந்து துணி வந்து எங்கேயுமே விலகாம இருக்கும். இந்த அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா துணியை சுத்தி நம்ம ஒரு இது போட்டுடலாம், ஒரு தையல் போட்டுடலாம். அப்போ வந்து துணி வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இந்த பிளவுஸ் ஃபுல்லாவே தச்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, எந்த அளவுக்கு கிளியரா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நான் வச்சிருக்கிறது வந்து ரொம்ப சின்ன மிஷின் தான். இந்த சின்ன மிஷின்ல தான் நான் என்னோட இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் படிச்சுட்டு சும்மா இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் பண்றவங்களுக்கு இது உண்மையிலேயே பெஸ்டா இருக்கு. நான் ஸ்கூல் டேஸ்ல வந்து தையல் பழகினேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு தையல் கிளாஸும் நான் போகல. அப்பயுமே பிளவுஸும் சுடிதார் தான் படித்தேன். இந்த அளவுக்கு தெளிவான விளக்கங்கள்லாம் அந்த அளவு அப்போ உள்ளவங்களுக்கு கிடைக்காது. நார்மலா சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் போயிட்டேன். இப்ப மேரேஜ் முடிஞ்சு குழந்தைங்கன்னு ஆனதுக்கப்புறம் இப்ப எங்கேயும் வேலைக்கு நம்மளால முடியாது. என்னோட குடும்ப சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாவும் இருக்கு. என்னோட கையிலையும் ஏதோ நம்ம குழந்தைங்களுக்கு செலவு பண்றதுக்காக ஒரு சேவிங்கும் எனக்கு இருக்கு. அதனாலதான் இதை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் அது பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஸ்டிச்சிங் தெரியும், ஆனா பர்ஃபெக்டா பிளவுஸ் எப்படி கட் பண்றதுன்னு தெரியாதவங்களுக்காக ஆனா வீடியோ தான் இது. எனக்கும் ஸ்டிச்சிங் தெரியும், பட் ஆனா பர்ஃபெக்டான பிளவுஸ் எப்படின்னு சொல்லி முந்தி படிச்சேன். பட் இப்போ அதே மாதிரி இருக்குமா? இல்ல. நிறைய யூடியூப்ஸ் பார்த்து நானா தெரிஞ்சுக்கிட்டோம். சின்ன டிப்ஸ் வச்சுதான் நானா இப்ப வந்து பிளவுஸ் ஃபிட்டிங்கா தைக்க ஆரம்பிச்சுட்டேன். நிறைய கஸ்டமர்ஸ் வர்றாங்க. 4 பேர் கொடுத்துட்டு இருந்தாங்க. 10 பேர் 15 பேர் கொடுக்குற அளவுக்கான ஓரளவுக்கு முன்னேறி இருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு முன்னேற்றம் தெரியுது. 10 பேர் தானா அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். 4 பேர் கொடுத்த இடத்துல இப்ப 10 பேர் ஆகுறது. நான் எந்த ஒரு விளம்பரமும் கொடுக்கல, எதுவும் கொடுக்கல. பக்கத்துல உள்ளவங்களுக்கு தச்சு கொடுத்தேன். பக்கத்துல உள்ளவங்களுக்கு தச்சு கொடுத்தப்ப அடுத்தடுத்து போறப்ப எனக்கு மோட்டிவேஷனலா தானே இருக்கு. இப்ப 10 பேர் ஆயிருக்குல்ல, அந்த 10 பேர் கூடிய சீக்கிரத்துல 50 பேர் ஆகும், 100 பேர் ஆகும்ன்றது எனக்கு நம்பிக்கை இருக்கு. என்ன மாதிரியே நம்பிக்கையோட தைக்கிறவங்க உங்களுக்கு எல்லாருக்குமே எனக்கு வாழ்த்துக்கள், என்னோட வாழ்த்துக்கள். ஓகே, நெக்ஸ்ட் இதே மாதிரி தான் எப்படி நான் ஜாயின் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. திருப்பி போட்டுட்டு கீழே பகுதியில ஒரு ஸ்டிச்சிங் போட்டுருவேன். பிளவுஸ் வந்து இதே மாதிரி தச்சு பாருங்க, பர்ஃபெக்டா இருக்கும். நிறைய பேருக்கு ஆம்கோல் எல்லாம் கரெக்டா ஜாயின் ஆகாது. இனி அடுத்து இது வந்து எப்படி ஒரு பிளவுஸை ஈஸியா ஜாயின் பண்றதுன்றத மட்டும் வீடியோல கொடுத்துருக்கேன், இன்னைக்கு பார்ட் 1ல. இனி அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து கையெல்லாம் பர்ஃபெக்டா எப்படி ஜாயின் பண்ணலாம் லைனிங் பிளவுஸுக்கு. இந்த லைனிங் பிளவுஸ் தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். நார்மல் பிளவுஸ்க்கு முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க.
பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் குடுத்துருங்க. நான் சொல்றது தெளிவா இருக்கா? இல்ல ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? எதுனாலும் எனக்கு வந்து ஒரு கமெண்ட்ல உங்களோட என்ன சொல்றது? உங்களோட வார்த்தைகள எனக்கு கமெண்டா ஷேர் பண்ணுங்க. நான் பார்த்து கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். சுத்தி தையல் போட்டேன் பார்த்தீங்களா? அந்த துணி விலகாம இருக்கிறதுக்கு, இப்ப எக்ஸ்ட்ரா பீசஸ் அந்த சுத்தி உள்ள எல்லா எக்ஸ்ட்ரா பீசஸுமே நம்ம கட் பண்ணி எடுத்துரலாம். இதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா, கட் பண்ணும்போதே எக்ஸ்ட்ராவா விட்டு கட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நம்ம தச்சதுக்கப்புறம் மீதி துணிய நம்ம அழகா கட் பண்ணி வெளிய எடுத்துரலாம். சூப்பரா ஃபினிஷிங்கா வந்துருச்சு பாருங்க கையி. நெக்ஸ்ட் நம்ம எடுக்க போறது வந்து பின் பக்கம். ஓகேங்களா? கை ஸ்டிச் பண்ணியாச்சு. பட்டி ஜாயின் பண்ணிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் ப்ளவுஸோட பின் பக்கத்த எப்படி ஜாயின் பண்றது? லைனிங்னா உங்களுக்கு கழுத்தெல்லாம் அடிச்சு சில பேர் வந்து திருப்புவாங்க. அப்படியும் திருப்பலாம். தனியா துணி அட்டாச் பண்ணி நார்மல் ப்ளவுஸுக்கு திருப்புற மாதிரி. பட் ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அ அந்த லைனிங் துணிய போட்டு அத சுத்தி அடிச்சுட்டு அப்படியே நான் திருப்பிருவேன். கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அ பூனம் சாரீன்னா ரொம்ப வந்து வலிக்கிட்டே போகும். அதனால அ பின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு அழகா ஃபுல்லா பிடிக்கிறதுக்கு வசதியாவும் இருக்கும். கரெக்ட்டா நம்ம 1/4 இன்ச் நோட் பண்ணியிருப்போம். அந்த 1/4 இன்ச்லயே கரெக்ட்டா உங்களுக்கு வந்து சுத்தி வந்து அந்த தையல் குடுங்க. குடுத்துட்டு திருப்பிருவோம். கீழ பட்டிய ஏன் நான் ஜாயின் பண்ணல, எடுத்ததுமே கழுத்த ஏன் ஜாயின் பண்றேன் அப்படின்னு நல்லா நல்லா பாருங்க. கீழ உள்ள துணி கம்மியா தான் இருக்கு. அத ஆனா கரெக்ட்டா நம்ம மேனேஜ் பண்ற மாதிரி வரணும். கழுத்த அடிச்சு திருப்பிட்டோம் அப்படின்னா, கீழ உள்ள பீஸ வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பீஸ் குடுத்து கூட ஜாயின் பண்ணி திருப்பிக்கலாம். அதனால பிரச்சனை கிடையாது. அதனால எப்பயுமே கழுத்த முதல்ல ஜாயின் பண்ணிருங்க. ஜாயின் பண்ணி நல்ல பக்கத்த திருப்பிக்கோங்க. சில பேர் மேலயும் அடிச்சுட்டு, கீழயும் அடிச்சுட்டு நடுவுல இருந்து திருப்புவாங்க. ஆ அதெல்லாம் கொஞ்சம் துணி வந்து இதாகும். அப்படி ட்ரை பண்றவங்க ட்ரை பண்ணலாம். பட் பிகினர்ஸ்க்கு இப்ப நான் சொல்ற மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தடவ நீங்க இதே மாரி தச்சுட்டீங்க அப்டின்னா, இவ்ளோ ஈஸி இவ்ளோ தானா ப்ளவுஸ் அப்டின்னு சொல்ற அளவுக்கு நீங்களே கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு தடவ ஸ்டிச்சிங் ட்ரை பண்ணுங்க. கட்டிங்கும், ஸ்டிச்சிங்கும் 2மே என்னோட மெத்தட்லயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு, பார்த்தவங்க மறக்காம எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கூட சொல்லல. எனக்கு ஒரு கமெண்ட் குடுங்க. அப்பனா தான் கமெண்ட் பார்க்குறப்ப தான் ஓகே நம்ம சொல்றது இவ்ளோ பேருக்கு இந்த அளவுக்கு ரீச் ஆகுது, புரியுது அப்டின்ற எண்ணம் வந்து எனக்குள்ள உண்டாகும். எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்து உங்களோட கமெண்டும் அண்ட் உங்களோட லைக்கும் தான். மறக்காம ஒரு லைக் மட்டும் குடுத்துட்டு வீடியோவ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பனா தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும். இதே மாதிரியே தான் ப்ளவுஸ்ல எப்படி ஆ கை எல்லாமே அடிச்சு, அடிச்சு திருப்புனோமோ, அதே மாரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுட்டு நல்ல பக்கத்த இங்கிட்டு திருப்பிருவோம். நல்ல பக்கத்த வச்சு அது மேல லைனிங்க வைங்க. மாத்திராதீங்க. நெறைய பேர் இந்த மிஸ்டேக் பண்றீங்க. லைனிங்க வந்து அ மா நல்ல பக்கத்துக்கு முன்னாடி கெட்ட பக்கத்த வச்சு அப்படி திருப்புறீங்க. அது வந்து கொஞ்சம் மொத தைக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போக, போக உங்களுக்கு பழகிரும். ஓகேங்களா? நானும் மொத இந்த ஃபால்ட்லாம் பண்ணவ தான். இப்ப எனக்கு ஏற்க நான் ஓரளவுக்கு என்னால நல்ல ஒரு ஃபினிஷிங்கான ப்ளவுஸ் வந்து குடுக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்குள்ள வளர்ந்ததுக்கு காரணம், நான் இதே மாரி தச்சு தச்சு பார்த்தது தான். என்ன மாதிரி இருக்கிறவங்க நெறைய பேர் வந்து எனக்கு ஸ்டிச்சிங் நல்லா தெரியும். ஆனா ஏதாவது ஒரு குறை வந்துகிட்டே இருக்கு ப்ளவுஸ்ல. அப்படின்னு சொல்றவங்களுக்கான வீடியோ தான் என்னோட பதிவு. ஓகேங்களா? கரெக்ட்டா இப்ப கழுத்த அடிச்சு திருப்பியாச்சு. யூ நெக் மாரி அழகா வந்திருக்கு பாருங்க. அந்த பின் வாங்கி வச்சுக்கோங்க வேணுன்றவங்க. அழகா பின் பண்ணிட்டு அடிங்க. அதே இப்ப எக்ஸ்ட்ரா பீஸஸ் சுத்தி நம்ம அந்த லைனிங் தான் நம்ம கரெக்ட்டான ப்ளவுஸோட அளவு. அதனால லைனிங் துணியில எந்த ஒரு கட்டிங்கும் விழுந்துராம பார்த்துக்கோங்க. அத குறைக்கிற மாதிரியான எதுவும் செஞ்சுறாதீங்க. இதுதான் இருக்கிறதுலயே முக்கியமானது. பட் ஆனா ப்ளவுஸ் துணி வந்து நம்ம அதிகமாவே விட்டுருக்கோம். அது வந்து பிரச்சனையே கிடையாது. எக்ஸ்ட்ராவா விட்டு நம்ம வெட்டுறதுனால பிரச்சனை கிடையாது. அத் கரெக்ட்டா ஆம்கோல வந்து கரெக்ட்டா ஜாயின் பண்ணிக்கணும். அந்த சுத்தி அந்த தையல் போடுங்க. அப்பனா தான் வந்து ப்ளவுஸோட பூனம் துணி வந்து அந்த அசைவெல்லாம் இல்லாம கரெக்ட்டா ஃபிட்டிங்கா இருக்கும். போடும்போதே நமக்கே ஒரு ஓகே ஃபிட்டிங்கா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களோட கஸ்டமர்ஸ் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே அந்த சைடு ஜாயின் பண்ணிட்டேன். அதே மாதிரியே கைப்பகுதிய இந்த சைடும் ஜாயின் பண்ணுங்க. அ இதெல்லாம் நார்மல் தானே. இதெல்லாம் நீங்க இந்த அளவுக்கு மெதுவா விளக்கம் குடுக்கணுமான்னு நெனைக்க வேணாம். நார்மலா இப்ப தான் ஸ்டிச் பண்ணவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்டின்றவங்களுக்கான வீடியோ தான் இது. பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் குடுங்க. வேற எதுவும் டவுட் இருந்துச்சு, இல்ல இப்டி செய்யலாம், முன்பக்கம் டாட் எப்டி பிடிக்கிறது? அந்த மாரியான டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கான வீடியோவ நான் பதிவிடுறேன்.
இனி வரப்போற வீடியோஸ்ல இந்த 3 டாட்லாம் எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி நான் தெளிவான விளக்கத்தோட சொல்லியிருக்கேன். நெறைய பேரு இப்டி இங்க இருந்து காலிஞ்சு, இங்க இருந்து காலிஞ்சு ஐயோ! அவ்வளோலாம் குழப்பமே வேண்டாங்க. சிம்பிளா டாட் பிடிச்சிரலாம். பக்காவா டாட் பிடிச்சிரலாம். அதுக்கான மெத்தட் ஈஸியான ஒரு மெத்தட் நான் சொல்லி தரேன். இதுவரைக்கும் இந்த அளவுக்கு டீட்டெயிலா யாரும் சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு உண்டானத நான் நெறைய பேரு ஆன்லைன்ல சொல்றாங்க. ஆனாலும் நம்ம தைக்கும்போது அந்த இது நமக்கு வராது தெரியுமா? அது நானே பார்த்துருக்கேன். கரெக்ட்டா ஆன்லைன்ல பார்த்து இந்த மாரி டாட் வச்சு பார்ப்பேன். ஆனாலும் எனக்கு ஏதாவது ஒரு மிஸ்டேக் வரும். இப்ப அதுவே நானே ஒண்ணு ஒண்ணா இது எப்படி இருக்கும்? இது எப்படி இருக்கும்ன்னு சொல்லி நானா ட்ரை பண்ணி பார்த்து இப்ப டாட் கொண்டு வந்த விதங்கள் நெறையா. அதத்தான் இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வீடியோஸ் புடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இனி வரப்போற வீடியோஸ்க்கும் உங்களோட சப்போர்ட் குடுங்க. நார்மல் மிஸ்ன்றதுனால கொஞ்சம் அடிக்கடி நூல் அறுந்து போறது அந்த மாதிரி தான் இருக்கு. இப்பதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்ச நாள் பேக் பெயின் அந்த மாரி இருந்ததுனால ஸ்டிச்சிங்க விட்டுட்டேன். இப்ப திருப்பியும் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏதோ ஓகே அப்படின்ற அளவுக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்குன்றனால ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது எக்ஸ்ட்ரா பீசஸ்லாம் கட் பண்ணி எடுத்துரலாம். கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த மடிச்சு தைக்கல. ஆனா சும்மா அந்த மடிச்சு தைக்கிற இடத்துல ஒரு தையல் போட்டிருக்கேன் பாருங்க. அது எதுக்குன்னா, துணி வந்து விலகாம இருக்கும். இப்ப நம்ம கீழ உள்ள துணிய அப்படியே சும்மா மடிச்சிரலாம். நெறைய பேர் வந்து மடிக்கும்போது கொஞ்சம் அங்கிட்டு, இங்கிட்டு துணி வந்து அலம்பும். அந்த மாதிரி இல்லாம இருக்கிறதுக்காக தான் அந்த தையல போட்டுக்கோங்க. நம்ம மார்க் பண்ணியிருக்க, அர்க்காத் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து, அம் அந்த அர்க்காத்திங் வரைக்கும் கரெக்ட்டா ஒரு லைன் போட்டுருங்க. ஈஸியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு, கண்டிப்பா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் குடுத்துருங்க. இதே மாதிரி அந்த லைன் பார்த்தீங்களா, அந்த கரெக்ட்டா அந்த லைன்ல வச்சு மீதி துணிய உள்ள மடிச்சு அப்படியே குடுங்க. பார்டரும் நல்லா திக்கா இருக்கும். பின்னாடி முதுகுல வந்து ஒரு என்ன சொல்ல நல்லா கிரிப்போட இருக்கும். போடுறதுக்கே நல்லாருக்கும். 2 இதா மடிக்கிறதுக்கு. அதனால தான் நான் 1 1/2 இன்ச் 2 இன்ச் கிட்ட கீழ விட்டுருவேன். அது அப்படியே துணி 2 ஸ்ட்ரிப்பா மடிக்கிறப்ப நல்லா ப்ளவுஸ் வந்து ஃபிட்டிங்கா இருக்கும். அவ்வளோதான் ப்ளவுஸ் எவ்வளோ ஃபினிஷிங்கா வந்திருக்கு பாருங்க. நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கும். கீழ வந்து கிரிப்போடையும் இருக்கும். இப்ப எக்ஸ்ட்ரா கிளாத்தெல்லாம் நம்ம வெட்டி எடுத்துரலாம். லைனிங்ல ஒரு சின்ன மிஸ்டேக் கூட பண்ணிறாதீங்க. அது வந்து ரொம்ப முக்கியம். அதுதான் கரெக்ட்டான அளவு. அதனால அந்த இதுல எந்த ஒரு மாற்றமும் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா பீசஸ் நம்ம ப்ளவுஸ்ல கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா? அத மட்டும் எக்ஸ்ட்ரா பீசஸ் மட்டும் கட் பண்ணுங்க. சுத்தி கட் பண்ணியாச்சு. பாருங்க நெக்கோட இப்ப நான் காட்டுறேன். எவ்வளோ ஃபினிஷிங்கா வந்திருக்குது. நீங்களே பாருங்க. எக்ஸ்ட்ரா பீசஸ் எல்லாமே கட் பண்ணியாச்சு. சூப்பரா பெர்ஃபெக்ட்டா வந்திருக்கு. இதே மாதிரி பேக் பீஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இனி வரப்போற வீடியோஸ்ல பார்ப்போம்.